ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாக் வீடியோ. நம்ம vlogலாம் பார்த்துருப்பீங்க, yercaud vlog. அதெல்லாம் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம வழக்கம் போல் டாக் வீடியோவுக்கு வரலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாகோட பைட் ஃபோர்ஸ், அதாவது நம்ம இந்தியாவில் பாப்புலரான டாகு, அதுக்கப்புறம் டேஞ்சரஸான டாகு, இது எல்லாம் சேர்த்து அதோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோ ரெகுலராக அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன டாக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட ப்ரீடு தான். என்னென்ன ப்ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கோம்பை, இது 3 தமிழ்நாடோட ப்ரீடு, ரொம்ப ஃபேமஸான ப்ரீடு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதாவது நம்ம தெருவில் இருக்க நாய்ங்க, அதையும் தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். இந்த 4 டாக்ஸுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பைட் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 200 to 220 ஆர் 225 PSI பைட் ஃபோர்ஸ் தான். PSI அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பைட் ஃபோர்ஸு பார்த்திங்கன்னா நம்ம டாக் பைட் பண்ணால் அவ்வளோ ஃபோர்ஸில் பைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 டாகுமே ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கோம்பை, அப்புறம் நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதாவது நம்ம ஏரியாவில் இருக்க நாய்ங்க அப்படின்னா அதோட பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 200 to 225 வரைக்கும் இருக்குமா. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகிரி. நெக்ஸ்ட்டு கேட்டகிரி என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி டாகுன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா கோல்டன் ரெட்ரீவரோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 190 PSI, 190 பைட் ஃபோர்ஸ் அதுக்கு இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டாக் நம்ம டாபர்மேன் தான். டாபர்மேனோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 229லேருந்து 235 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டாபர்மேனோட பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு டாகை பார்த்திங்கன்னா லேபர்டார் ரெட்ரீவர். லேபர்டாரோட ரெட்ரீவர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே சரி, இந்தியாவிலேயும் சரி, ரொம்ப ஃபேமஸான டாகு, ரொம்ப ஃபேமிலி டாகுன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் செல்லமாக வளர்த்துவாங்க. அந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 230 PSI, பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச் தான் அந்த டாகோட பைட் ஃபோர்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்ஸர் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயும் சரி, நிறைய ஊரில் சரி இன்னும் இருக்குது. அந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே லேபர்டாரோட ஈக்குவல் தான், 230 PSI தான். பாக்ஸர் அண்ட் லேபர்டார் ரெண்டும் பார்த்திங்கன்னா சேம் லெவல் பைட் ஃபோர்ஸ் இருக்குது ரெண்டுக்கும். நெக்ஸ்ட் டாக் என்னன்னு பார்த்திங்கன்னா 5th பிளேஸில் இருக்குது இந்த டாக் பிட்புல்லோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 235 PSI. இதுதான் பிட்புல்லோட பைட் ஃபோர்ஸு. நெக்ஸ்ட்டு 6th டாக் என்னன்னு பார்க்கலாம். 6th டாக் என்னன்னு பார்த்திங்கன்னா கிரேட் 10 எல்லாத்துக்குமே தெரியும், ஜெயின் ப்ரீடு, நல்லா லார்ஜாக இருக்கும். அதோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 238 PSI. அதோட பைட் ஃபோர்ஸ் 238 PSI. இதோட ஈக்குவலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான டாக், போலீஸ் டாகுன்னு கூட சொல்லலாம். ஜெர்மன் ஷெப்பர்டும் பார்த்திங்கன்னா 238 PSI தான். நெக்ஸ்ட்டு 7th பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லு, ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்வீலர் தான். ராட்வீலரோட பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 328 PSI இருக்குது. இது பைட் ஃபோர்ஸே ரொம்ப அதிகம் தான். மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டாக்ஸ், இப்போ சொன்ன டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான டாகு, இந்தியாவிலையும் சொல்லலாம் ஃபேமஸான டாக் தான். நெக்ஸ்ட்டு வேர்ல்டுலேயே ரொம்ப டேஞ்சரஸான டாகு, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பைட் ஃபோர்ஸ் அதிகம், ரொம்ப டேஞ்சரஸான டாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில டாக் இருக்குது. அந்த டாகையும் நான் சொல்கிறேன். அந்த டாகில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டோகோ அர்ஜென்டினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. இதோட நேட்டிவே பார்த்திங்கன்னா அர்ஜென்டினோவில் தான் இருக்குது. இது ஒரு ஹண்டிங் டாகு. இதோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 PSI. இதோட பைட் ஃபோர்ஸு கடிச்சிச்சின்னா அவ்வளோதான், மோஸ்ட் டேஞ்சரஸு. அடுத்த டேஞ்சரஸான டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோகோ கேன்ரியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 540. கெனாரியோ, டோகோ கேனாரியோ, இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டாக் தெரியும். இதோட பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 540 PSI.
செம்ம பைட் ஃபோர்ஸ் தான் இதுக்கு. அடுத்த டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கிலீஷ் மேஸ்டிஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஜெயின் ப்ரீடு தான். இதோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 552. இதுவுமே வந்து டேஞ்சரஸ் டாக் லிஸ்ட்டில் தான் இதுவும் வருது. நெக்ஸ்ட் டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோசோ இனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. இந்த டாக் பார்த்திங்கன்னா இது ஒரு ஜெயின் ப்ரீட் தான். பார்க்க வந்து அப்படியே அதோட ஜாஸ்லாம் தொங்கிட்டுருக்கும். இதோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 556 இருக்குது இதோட பைட் ஃபோர்ஸு. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வரைக்கும் நம்ம 500 வரைக்கும் தான் பார்த்துருப்போம். 500 PSI தான் பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு வந்து 700 போயிடுச்சு. அப்படி என்ன டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கனாலே அந்த டாகை பார்த்தீங்கனாலே அப்படியே பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டாகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கெனைன் கிராஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக் பார்த்தனாலுமே செம்ம லுக்காக இருந்துச்சு, அப்படியே டெரராக இருந்துச்சு. அந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 700, கரெக்டாக 700 PSI. அந்த 700 PSI டாக்லாம் கடிச்சிச்சின்னா நம்ம எலும்புலாம் எங்கேயும் நொறுங்கிடும். அந்த டாக் பார்த்திங்கன்னா செம்ம டெரராக இருக்கும். அடுத்த டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேண்ட் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பேண்ட் டாக் அது நேமே, அந்த ப்ரீட் நேமே வந்து பேண்ட் டாக் தான். அந்த டாகோட PSI அதாவது பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 730. செம்ம பைட் ஃபோர்ஸ். இதெல்லாம் கடிச்சிச்சின்னா அவ்வளோதான், நம்மளாம் எங்கே இருப்போன்னே தெரியாது. நெக்ஸ்ட் டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் வந்து மோஸ்ட் வேர்ல்டுலேயே பவர்ஃபுல்லான பைட் ஃபோர்ஸ் டாக் இது தான். இந்த டாக் பார்த்தீங்கனாலே அப்படியே ரொம்ப ஹைட்டாக நல்லா ஜெயின் ப்ரீடு, மஸ்குலராக அப்படியே செம்மையாக இருக்கும். இந்த டாக் பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து கங்கல் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கல் டாக் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டு அதோட பைட் ஃபோர்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 743 PSI. இதுதான் வேர்ல்டுலேயே அதிகமான பைட் ஃபோர்ஸ் இருக்க டாக் வந்து கங்கல் டாக் தான். பார்க்கவே பயங்கரமான ஒரு டாகு, கடிச்சிச்சின்னா அவ்வளோதான். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உல்ஃப் டாக் இருக்குது. உல்ஃபோட டாக் வந்து எவ்வளோ பைட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 400 PSI. அதாவது வந்து ஒரு வளர்ந்த ஒரு அடல்ட் உல்ஃபோட எவ்வளோ பைட் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 வரைக்கும் இருக்கும், 1000 PSI வரைக்கும் இருக்கும். அதாவது இந்த கங்கல் டாக் சொன்னல முன்னாடி, அந்த கங்கல் டாக் வந்து ஒரு உல்ஃபே வந்து கொன்ற அளவுக்கு அதுக்கு வந்து பவர் இருக்குது. அவ்வளோ பவர் அந்த கங்கல் டாக்கு. இந்த டாக் லிஸ்ட்டில் ஒரு சில டாக் மிஸ் பண்ணிட்டேன், அதையும் நான் சொல்லிடுறேன். என்னென்ன டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. அந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 220 PSI. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெல்ஜியன் மேனல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. அது வந்து பயங்கர ட்ரெயின் பண்ணால் சூப்பராக ட்ரெயின் பண்ணலாம். ஃபாரின்லலாம் அது போலீஸ் டாகாக யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 195 PSI. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிபெட்டியன் மேஸ்டிஃப் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே காஸ்ட்லியஸ்ட் டாக் அதுதான் இப்போ வரைக்கும். அந்த டாகோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 560 PSI. இந்த PSI அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைட் பண்ணுறத, அதை மெஷர் பண்ணுறத வந்து PSIன்னு சொல்கிறாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து நம்ம டாகோட லிஸ்ட்டு எவ்வளோ பைட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாகெலாம் பார்த்துருப்போம், டேஞ்சரஸ் டாகும் பார்த்துருப்போம். இப்போ பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு மனிதனோட கை போனு, அந்த போனை வந்து நொறுக்கிறதுக்கு எவ்வளோ பைட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 PSI. அந்த பைட் ஃபோர்ஸ் இருந்தாலே போதும், அந்த டாகே வந்து நம்ம போனெல்லாம் நொறுக்கிடும். ஒரு கடிச்சின்னா நம்ம போனெல்லாம் நொறுங்கிடும். இப்போ நம்ம ஸ்கல்லு, அதாவது நம்ம ஹெட் ஸ்கல்லில் வந்து அந்த ஸ்கல்லோட போன் வந்து சாதா போனோட நம்ம அதாவது கையில் காலில் அந்த போனோட ஸ்கல் போன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. அந்த போனே உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 above இருக்க PSI டாக்ஸ், அதாவது இந்த டேஞ்சரஸ் டாக் லிஸ்ட்டில் வரலாம் நம்ம ஸ்கல் போனே வந்து நொறுக்கிடும். அவ்வளோ பவர் அந்த டாக்ஸ்க்கு. இந்த டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சும்மா கடித்தாலே நொறுங்கிடும் அப்படிலாம் இல்லை. அந்த டாக்ஸ்க்கு வந்து ரொம்ப அக்ரெஷன் ஆகி ரொம்ப வெறி பிடிச்சி ரொம்ப கடித்தா தான் இந்த ஃபுல் பைட் ஃபோர்ஸ் வந்து நம்ம மேலே இறங்கும். அந்த மாதிரி கடித்தா தான் இந்த மாதிரி இம்பேக்ட்லாம் நடக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளோட டேஞ்சரஸ் டாகு, அப்புறம் நம்ம இந்தியாவில் நம்ம வீட்டில் வளர்க்குற டாகு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எவ்வளோ பைட் ஃபோர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இனிமேல் வந்து உங்கள் டாக்ஸ் கூட விளையாடும் போதோ சரி, எப்போயாவது சும்மா இருக்கும் போதோ சரி, வந்து கடிடா, அவனை போய் கடிடா அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லாதீங்க. இந்த பைட் ஃபோர்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கே வந்து என்னடா இவ்வளோ பைட் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்லாம் தோணுச்சு. ஸோ உங்கள் டாகை வந்து நீங்களும் நல்லா வளங்க, ஹெல்த்தியாக வளங்க, ஃபுட்லாம் நல்லா கொடுத்து வளங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. அப்புறம்
கீழே வந்து உங்களோட தாட்ஸை வந்து நாங்கள் சப்போஸ் ஏதாவது ராங்காக சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அப்டேட்ஸ் ரெகுலராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து விலாகும் பண்ணுவோம், இந்த டாக் வீடியோவும் பண்ணுவோம் ரெகுலராக. இந்த வீடியோ நம்ம போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அழுத்திக்கோங்க. ஓகே கைஸ், பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.